மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயல் 2 திருக்குறள். ஆசிரியர் திருவள்ளுவர். மாணவர்களே, நாம் சென்ற காணொளி வகுப்பில் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் குறித்த தகவல்களை பார்த்தோம். முதல் எழுத்து 30, சார்பெழுத்து 10 வகைப்படும் என்று பார்த்தோம். இன்றைய காணொளி வகுப்பில் திருக்குறள் குறித்து நாம் பார்க்கலாம். பல்வேறு அதிகாரங்களில் திருக்குறள்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முன்பெல்லாம் ஒரு அதிகாரம் என்றால் அதில் 10 குறட்பாக்களும் கொடுப்பார்கள். இப்பொழுது ஒரு அதிகாரத்தில் 2 குறள், 3 குறள், 4 குறள் என்று கொடுத்துள்ளனர். ஒரு சில அதிகாரங்களும் அந்த அதிகாரத்திற்கான குறளும் விளக்கமும் குறித்து நாம் இன்றைய காணொளி வகுப்பில் பார்க்கலாம். அதற்கு முன்பு திருக்குறள் குறித்த ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருக்குறள் இயற்றப்பட்ட காலம் இன்னும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. இந்நூல் ஏறக்குறைய 2000 ஆண்டு பழமையானது என்று கணிக்கப்படுகிறது. அதாவது திருக்குறள் எப்போ எழுதப்பட்டது அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகள் இந்த திருக்குறள் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான நூல் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் 3ஆம் இடத்தை திருக்குறள் வகிக்கிறது. உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் திருக்குறள் 3ஆவது இடத்தை பிடித்திருக்கிறது. இதுவரை 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரைக்கும் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. அடுத்து திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. திருக்குறளுக்கான வேறு பெயர்கள். திருக்குறள் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. அந்த பெயர்கள் குறித்து நாம் பார்க்கலாம். திருக்குறள் பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், பொதுமறை, முப்பால், தமிழ்மறை, ஈரடி நூல், வான்மறை, உலகப் பொதுமறை என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. திருவள்ளுவருக்குரிய வேறு பெயர்கள். நம்ம முதல்ல பார்த்தது திருக்குறளுக்கான வேறு பெயர்கள் பார்த்தோம். இப்பொழுது திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள்: நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாபோதார், பெருநாவலர் என பல பெயர்களால் திருவள்ளுவர் வழங்கப்பெறுவார். திருக்குறள் நமக்கு தெரியும் 1330 குறள்கள் உள்ளன. இதில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாக்கள் வீதம் மொத்தம் 1330 குறள் உள்ளது. நுழையும் முன் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம், வாழ்வில் பின்பற்றுவோம். மக்களுக்கு பயனுள்ள முறையில், அதுவும் சிறந்த வழிகாட்டி நூலாக இருக்கக்கூடியது அறநூல்கள். அப்படிப்பட்ட அறநூல்களில் உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் ரொம்ப சிறப்புக்குரிய நூலாக இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் திருக்குறளில் சொல்லப்படாத செய்திகளே கிடையாது. திருக்குறள் என்பது 2 அடிகளை கொண்டது, 7 சீர்களை கொண்டது. முதல் அடியில் 4 சீரும், 2வது அடியில் 3 சீரும், மொத்தம் 7 சீர்கள் கொண்டு அமைக்கப்பெற்றிருக்கும். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரக்கூடிய திருக்குறளை நாம் படிக்க வேண்டும். மேலும் அதை வாழ்வில் பின்பற்ற வேண்டும். மாணவர்களே, அதிகாரம் 1, முதல் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்து. குறள் எண் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அதாவது அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம்,
அதாவது எழுத்துகளுக்கெல்லாம் தொடக்கம் எது அப்படின்னா, இப்போ நாம் சொல்கிறோம் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட எழுத்துகளுக்கெல்லாம் தொடக்கமானது எது அப்படின்னா ஆ என்று சொல்லக்கூடிய அகர எழுத்து. அது மாதிரி இந்த உலகத்துக்கே தொடக்கம் என்றால் அது ஆதிபகவன் கடவுளே இந்த உலகத்திற்கு தொடக்கம். அதுதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மாணவர்களே, அடுத்தது வான் சிறப்பு. வான் சிறப்பு, வான் என்றால் வானம் சொல்வோம், அந்த மேகம் வானத்தின் சிறப்பு. குறள் எண் 2. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். மழை அப்படிங்கிறது சரியான நேரத்தில் பொழிந்தால்தான் அனைத்து செயல்களும் சிறப்பாக நடக்கும். விவசாயம் மற்ற செயல்கள் எல்லாமே மழை உரிய காலத்தில் பெஞ்சாதான் எல்லா செயல்களும் நடக்கும். அப்படி உரிய காலத்தில் மழை பொழியலை அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையுமே பசி அப்படின்ற ஒன்று ரொம்ப துன்புறுத்தும். அதுதான் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. அடுத்தது குறள் எண் 3. கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதூவும் எல்லாம் மழை. அதாவது உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதாவது சரியான நேரத்தில் மழை பெஞ்சு நம்மளை கெடுக்கிறதும் மழை தான். எப்படின்னா, அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிறைய வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடும், கடல் சீற்றங்கள் எல்லாம் ஏற்படுது இல்லைங்களா? அப்போ சரியான நேரத்தில் மழை பெய்யாமல் நமக்கு, அதாவது மழை பெஞ்சு நம்மளை கெடுக்கிறதும் அந்த மழை தான். சரியான நேரத்தில் மழையை பொழிய வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காப்பதும் மழைதான். அப்போ அழிக்கவும் செய்து மனிதர்களை காப்பாற்றவும் செய்கிறது. அடுத்தது நீத்தார் பெருமை. குறள் எண் 4. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்போர் சிறியோர். பெரியோர்கள் எப்பவுமே அனுபவம் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட அனுபவம் மிக்க பெரியோர்கள் எந்த ஒரு செயலையும் முடியாது என்று கூற மாட்டார்கள், எல்லா செயலையும் முடித்து காட்டுவர். ஆனால் சிறியோர் முடியாது என்று கூறக்கூடியவர்கள். அடுத்தது மக்கட்பேறு. குறள் எண் 5. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க, அந்த குழந்தையை பெற்றெடுத்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, அடைச்ச நம்மளை விட நம்மளோட குழந்தைகள் ரொம்ப அறிவுடையவங்களாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு செய்தி தான் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். மாணவர்களே, உங்களுக்கான பயிற்சி வினாக்கள். கேள்வி எண் 1. திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 2. திருக்குறள் இதுவரை எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? அதாவது 3வது கேள்வி, திருக்குறளுக்குரிய வேறு பெயர்கள் யாவை? கேள்வி எண் 4. எழுத்துகளுக்கு தொடக்கம் எது? எழுத்துகளுக்கெல்லாம் தொடக்கமாக இருக்கக்கூடியது எது? கேள்வி எண் 5. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் யார்? மாணவ செல்வங்களே, இந்த கேள்விக்கான பதிலை குறிப்பு ஏட்டில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் நாம் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.